Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபேஜ் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டைமில் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே க்ளோஸ் ஆகியிருக்கு. அதனால் எதுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண வேணாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எல்லா நாளும் நம்மளால் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாள் நமக்கு ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப லேசியாகவும் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரைஸை முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகவும் அதில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பை உடச்சி அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணாம் இந்த கடலைப்பருப்பை போதும் அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்க்க தேவையில்லை. அந்த பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை அதில் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளமாகவும் தின்னாகவும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த முட்டைக்கோஸை நம்ம ஃப்ரை பண்ணியே வேக வைக்கணும், தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கணும். அதனால் இந்த மாதிரி தின்னாகவும் கட் பண்ணிங்க அப்படின்னா, தின்னாகவும் நீளமாகவும் கட் பண்ணிங்க அப்படின்னா வேகமாக வெந்துடும். இப்போ அந்த முட்டைக்கோஸை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்க அது நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிறந்த கிருமி நாசினி. அது நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் லைட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்த பின்னாடி அந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா சேர்த்து வதக்கிட்டோம். இந்த டைமில் பாருங்கள், அந்த முட்டைக்கோஸ் நல்லா சாஃப்டாகவும் மேக்ஸிமம் குக் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் குக் ஆச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா பார்த்து ஆட் பண்ணுங்கள். மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ் மேக்ஸிமம் குக் ஆன மாதிரி இருக்குது. இப்போது ரைஸ் ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் சேர்த்த பின்னாடி கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா பவுடர் அந்த ரைஸில் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம சாதம் வேக வைக்கும் பொழுதும் உப்பு போட்டிருப்போம். அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ரைஸ் மேக்ஸிமம் சூப்பராக குக் ஆகிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி தூவி விட்டுருக்கேன். மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான கேபேஜ் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.